அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2025 அதிக செல்வந்தனாக கொடிகட்ட பறக்க இருக்கும் ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலாவதாக மேச ராசி அன்பர்களே, எந்நாளும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் முயற்சியும் விட்டுவிடாத மேசராசி அன்பர்களே, 2025 உங்களுக்கு கை கொடுக்கும் நேரமாக அமைகிறது. பொருளாதாரம் உயர்ந்தாலும் சமமான செலவு உண்டு என்பதால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். கடன்களை சமாளித்து விடுவீர்கள். ஆண்டின் முற்பகுதியில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் உண்டு. ஆண்டின் பிற்பகுதியில் வீட்டு மனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதாவது வீட்டு மனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகிறது. சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்க உள்ளீர்கள். கல்வித்துறையும் நீதித்துறையிலும் உள்ளவர்களுக்கு நற்காலமாக அமைகிறது. இந்த 2025 தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். தாய் வழி உறவுகள் மன சங்கடங்கள் ஏற்படுத்தும். தந்தை வழியில் சில ஆதாயங்கள் உண்டு. முடிந்தவரை இந்த 2025 மாதத்தில் ஒரு முறையாவது திரு முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். அங்கு சென்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு பல நற்பலன்கள் செய்யப்படும். கண்டிப்பாக பழனிமலை திருச்செந்தூர் கோவிலுக்கும் செல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் செல்லலாம். இந்த பழனி ஆண்டவனையும் நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்களே, கலை உயர்வும் ஆடம்பர வாழ்வில் நாட்டமும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பாடு அடையும். தொழில் சிறப்புகள் அடையும். பதவி உயர்வு உண்டு. கடன் பிரச்சனைகள் தீரும். நோய்வாய்ப்பட்டவர்கள் நலம் பெறுவீர்கள். தந்தை வழி அல்லது பூர்வீக சொத்துகளில் இருந்து வில்லங்கங்கள் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் அமையும். ஆண்டின் முற்பகுதியில் உங்கள் வாழ்க்கை துணைவரின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அவர்களுக்கு சுய தொழில்கள் அமைய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான வாய்ப்பு இதில் கிடைக்க போகிறது. குழந்தைகளுக்கு கல்வியும் வேலை வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உண்டு. கொடுத்த கடன்கள் திரும்ப பெற வாய்ப்பு உள்ளது. குழந்தை இல்லா பெண்களுக்கு மகப்பேறு வாய்ப்பு உள்ளது. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக உண்டு. தந்தைக்கும் உயர்வு உண்டு. உடல் நலம் சீரடையும். நீங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமுடன் பேச வேண்டும். இல்லையெனில் சில வாய்ப்புகள் கை நழுவி போக வாய்ப்பு இருக்கிறது. 2025 ஆண்டு மேலும் சிறப்பாக இருக்க பெருமாள் கோவிலுக்கு ரிஷபராசி அன்பர்கள் சென்று வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியடையும். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் ஆழ்ந்து கணக்கிட்டு கவனமுடன் காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையும். இந்த ஆண்டில் தொடக்கம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தாங்கள் சற்று தடுமாறுவீர்கள். இரட்டை மனநிலையை மாற்றி எதிலும் நிதானமாக செயல்பட்டால் செப்டம்பருக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி காத்துள்ளது. திடீரென்று யாரும் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்ட காற்று வீச உள்ளது. வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொருளாதாரம் உயரும். தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக சீர்படும். உத்தியோகத்தில் உயர்வடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திருமணம் போன்ற சுப செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் பொருளாதார மேம்பாடு அடையும். பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு திருமண யோகம் வரும். வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவம் சார்ந்த தொழிலில் உள்ளோர் நலமடைவீர்கள். உங்களுக்கு மேலும் நல்லது நடக்க மதுரை மீனாட்சி அம்மாளின் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த ஆண்டில் இந்த 3 ராசிகளுக்கு மிகவும் சிறப்பானதாக உள்ளது. கண்டிப்பாக உங்கள் செல்வந்தன் ஆகும் வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. நீங்கள் கண்டிப்பாக இறை வழிபாட்டில் நாட்டம் கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் கண்டிப்பாக முயற்சி செய்துங்கள். வெற்றி உங்களுக்கு இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக கைவிடாமல் முயற்சியில் ஈடுபட்டு மிகப்பெரிய செல்வந்தனாக மாற எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.